இப்போது சிம்பிளாக வெஜிடபிள் சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போது வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த ஸ்டேஜில் நான் இதில் தக்காளி, பச்சை மிளகா, பீன்ஸ், கேரட் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயம். இது நல்லா வதக்கி விடணும். இப்போது வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கு நான் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த கேரட்டும் பீன்ஸும் இதில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கி விடலாம். இப்போது இதில் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த மசாலாவில் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு இந்த மசாலாலாம் வதங்கி வந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதில் பார்த்திங்கன்னா 2 படி அரிசி போட்டிருக்கேன். அதனால் 4 படி தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போ 3 விசில் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. பாருங்க, நான் செஞ்ச இந்த வெஜிடபிள் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.